திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் பெண் ஊழியர் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி தலை துண்டித்து பலியான சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை முதல் பால் பண்ணை வரை எங்குமே தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. பாலில் ஒரு முடி கூட உதிரக்கூடாது என்பதே ஆவின் நிறுவனத்தின் பாதுகாப்பு நெறிமுறை. ஆனால் முறையான பாதுகாப்பு விதிகளை விடியா திமுக அரசு ஏற்படுத்தி தராததன் விளைவாகவே பெண் தொழிலாளி பலியானதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் உயிரிழந்த உமாராணி குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். இதுபோன்ற விபத்துக்கள் நிகழாவண்ணம் ஆவின் பால் பண்ணைகளில் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரையில் மறைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேஜி ரமேஷ் திருவுருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். கேஜி ரமேஷ் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல். கழகத்துக்கு விசுவாசமாக இருந்ததால் ஒன்றிய குழு பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி கண்டு வாழ்க்கையில் உயர்ந்தவர் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ கேஜி ரமேஷ். திருவுருவப் படத்தை திறந்து வைத்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். கழக பணி ஆற்றுவதற்காக இன்று வரை இறக்கின்ற வரை கத்திலி ஒன்றிய கழக செயலாளராக 15 ஆண்டு காலம் கத்திலி ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக கழக பணி ஆற்றியவர் மறைந்த ரமேஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 2011 2016 வரைக்கும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசி பெற்று இங்கே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள். தமிழகத்தில் நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கான MBBS BDS கலந்தாய்வு தொடங்கியது. பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு. மதுரையில் அதிமுக சார்பில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முழு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியது அதிமுக அரசுதான். மாநில அரசு நிதியில் இருந்து 1652 கோடி ரூபாயை அதிமுக ஆட்சியில் ஒதுக்கியதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். 2018ஆம் ஆண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 1652 கோடி முற்றிலும் மாநில நிதியிலிருந்து அம்மாவுடைய அரசிலிருந்து அப்படி முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என்றும் அரைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதி எனவும் விமர்சனம். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அரைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீங்க கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? ஏயா நான் கேட்கிறோம், நீ அப்ப பட்டவர்த்தனா சொன்ன, ஏன் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அது மத்திய அரசு நடத்தின விழான்றார். ஏன் முதலமைச்சரை சொல்லலாமே, நாங்க தான் அழைத்தோம், தமிழக அரசு தான் நடத்தினது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருந்த ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நாணய வெளியீட்டு விழா மத்திய அரசின் விழா என்றால் தமிழக அரசின் இலச்சினை இடம்பெற்றது எப்படி என பொம்மை முதல்வருக்கு சரமாரி கேள்வி.
ஒரு பிஜேபியுடைய ஒத்தடிமை திமுகன்றத கண்கூடாவே நிரூபிச்சிச்சு. அதனால் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைமைகள் நிர்வாகி சொன்னது போல் ஒரு ரகசிய உடன்பாடு, ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்குது. அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமாக இங்கே நான் சொல்ல வரேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளில் மட்டும் 6588 பேர் புற்றுநோயால் பாதிப்பு. மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் அதிக அளவில் பெண்கள் பாதிக்கப்படுவதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு கூட மாதாந்திர முதியோர் ஓய்வூதியம் வழங்காத விடியா திமுக. தேர்தல் வாக்குறுதி என்னானது என விடியா திமுக அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை வழங்க 4 வாரங்களில் சிறப்பு முகாம் நடத்த உத்தரவு. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள பிதற்காடு வனப்பகுதியில் 2 புலிகள் உயிரிழப்பு. விஷம் கலந்த காட்டுப்பன்றியை புலிகள் சாப்பிட்டதால் உயிரிழந்தது பிரேத பரிசோதனையில் அம்பலம். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 7 மின்துறை ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். உரிய பாதுகாப்பு இன்றி பணி செய்ததால் மின்சாரம் தாக்கி ஊழியர்கள் பலியாவதை வேடிக்கை பார்க்கும் விடியா அரசு. கோவை மாநகராட்சியுடன் 2011ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட ஊராட்சி பகுதி மக்களுக்கு அதிர்ச்சி தந்த விடியா அரசு. குடிநீர் வரியை மாதம் ஒன்றுக்கு 60 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாக உயர்த்தியதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. வீட்டுமனை பதிவிற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்ற திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சிக்கினார். விடியா ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதால் மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் திமுக எம்பி கனிமொழியை முற்றுகையிட்டு மீனவர்கள் வாக்குவாதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தருவைக்குளம் கிராமத்தை சேர்ந்த 22 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காதது பற்றி சரமாரி கேள்வி. சினிமாவில் நடிகைகள் மட்டுமல்ல, நடிகர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதாக நடிகை சனம் ஷெட்டி அதிர்ச்சி தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் வலியுறுத்தல். திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகளை அனுமதிக்காததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா அரசின் போக்குவரத்து துறை 59 புதிய பேருந்துகளை இயக்குவதால் பயணிகளுக்கு அனுமதி மறுத்து அராஜகம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கல்குவாரி வெடிவிபத்தில் 2 பலி. உரிமம் காலாவதியான பின் சட்டவிரோதமாக இயங்கிய கல்குவாரியை கண்டு கொள்ளாமல் விடியா அரசு மெத்தனம். சென்னை சென்ட்ரல் பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவில் அருகே ஒருவர் கழுத்தை நெரித்து கொலை. தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தவரை மது வாங்கி தராததால் கொலை செய்த பெண் கைது. திண்டுக்கல்லில் மது போதையில் தகராறு செய்த கணவனை கத்தியால் குத்தி கொன்ற மனைவி கைது. விடியா திமுக ஆட்சியில் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த வானகரம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சுங்கச்சாவடி அருகே போக்குவரத்து போலீசாரை பணியில் ஈடுபடுத்த கோரிக்கை.
திருவண்ணாமலை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. திருப்பூரில் பெய்த கனமழையால் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உடனடியாக தற்காலிக மாற்று இடம் வழங்க விடிய அரசுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை. இந்திய மக்கள் மாதம் ஒன்றுக்கு 16 மணி நேரம் செல்போனில் பேசுவதாக ட்ராய் அதிர்ச்சி தகவல். செல்போனில் பேசுவதற்கான கட்டணங்களை ரத்து செய்யாததால் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செல்போனில் பேசும் நிமிடங்கள் அதிகரிப்பு. உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கும் போது பிரசங்கம் வேண்டாம் என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிக்கும் போது தங்கள் தனிப்பட்ட பார்வைகளை தெரிவிக்கக்கூடாது என்றும் அறிவுரை. ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராக அமெரிக்க இராணுவத்துக்கு ஜோ பைடன் உத்தரவு. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன பிரச்சினையால் அணு ஆயுத போர் மூளும் அபாயம். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டிகளில் இந்தியாவின் ரொனாக் தகியாவுக்கு வெண்கலப் பதக்கம். ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நடந்த போட்டியில் துருக்கி வீரரை வீழ்த்தி வெற்றி.